ஒப்புவிக்க வேண்டும் என்றும் இறுதியாக ஒரு உத்தரவு அனுப்பினார். அனுப்பிய உத்தரவுக்கு அவர்கள் அளித்த பதில் இதோ இருக்கிறதே. எங்கள் பகுதியும் உங்கள் சமஸ்தானத்திற்கு உட்பட்டதுதான் என்று கூறுகிறீர்களே, அப்படி இருக்கும்போது சிலை எங்கே இருந்தால் என்ன, இங்கேதான் இருக்கட்டுமே என்று அந்த தங்கதுரை எழுதியிருக்கிறான். அதுவும் நியாயமாகத்தான் தெரிகிறது. திருமேனி இல்லையப்பா, ஊரின் பெயரோ வள்ளுவன் குன்றம், சிலையோ வள்ளுவர் சிலை. உரிமை அவர்களுக்குத்தான் அதிகமாயிருப்பதாக. திருமேனி, அறநிலை பேசுவதற்கு உன்னை அழைக்கவில்லை, 5ஆம் படை வேலைக்கு அழைத்திருக்கிறேன். ஆணையை நிறைவேற்ற நானும் காத்திருக்கிறேன். இடையில் நீங்கள் ஆலோசித்து பார்ப்பதற்காக 2 சொன்னேன், மன்னிக்கவும். தம்பி, கண்ணை மூடிக்கொண்டு கிணற்றிலே விடு என்று கட்டளையிட்டாலும் நீ மறுக்க மாட்டாய் என்பது எனக்கு நன்றாக தெரியும். பெற்ற மகனால் உனக்கு பெருமை இல்லை, இந்த ஒரு வீரமகன் என்று தெய்வம் எனக்கு வழியிலே கொடுத்த வரப்பிரசாதம் அல்லவா நீ? மலை நாட்டு திருவிழா கூட்டத்திலே பச்சிளம் பாலகனாக உன்னை கண்டெடுத்த போது உன் கண்களிலே தோன்றிய வழி என்னை மயக்கிற்று. அதே வழிதான் இன்றைக்கும் எனக்கு நம்பிக்கை ஊட்டுகிறது. நீ எந்த காரியத்திலும் தோற்றிட மாட்டாய், இந்த வளர்ப்பு தந்தையின் சொல்லையும் மீற மாட்டாய். அப்பா, அடிக்கடி வளர்ப்பு மகன் வளர்ப்பு தந்தை என்ற வார்த்தைகளை கூறி என்னை வாட்டாதீர்கள். என்னை பெற்ற தாயும் தந்தையும் இருக்கிறார்களோ இறந்து விட்டார்களோ, அதை பற்றி நான் கவலைப்படவில்லை. நீங்கள் தான் என் தாயும் தந்தையும். மகனே, எவ்வளவு இன்பமாக இருக்கிறது இதை கேட்க. இதை விட இன்பம் பெறுவேன். அந்த சிலை இருக்கும் இடத்தை நீ கண்டுபிடித்து விட்டாய். எப்படியும் கண்டுபிடித்தே தீருவேன். சபாஷ் சபாஷ் திருமேனி, உடனே புறப்படு. வள்ளுவன் குன்றம் போ, நமது பகைவர்களோடு உருவாடு. அடுத்து கிடக்கும் படலத்தை அழகாக நிறைவேற்று. வந்தது கேளடி கேளு. நடந்ததெல்லாம் தேவையில்லை, தள்ளடி தள்ளு. இனி நடக்க போற சங்கதியத்தான் சொல்லடி சொல்லு. நடந்ததெல்லாம் தேவையில்லை, தள்ளடி தள்ளு. இனி நடக்க போற சங்கதியத்தான் சொல்லடி சொல்லு. ஏமாத்தும் போர்வையிலே ஏழைகளின் வேர்வையிலே, ஏமாத்தும் போர்வையிலே ஏழைகளின் வேர்வையிலே எக்காலம் போடுற கூட்டம், நாட்டில் எக்காலம் போடுற கூட்டம். மக்கள் எதிர்த்துக்கிட்டா எடுக்கணும் ஓட்டம். விஷயம் ஒண்ணு சொல்ல போறேன் கேளடி கேளு. உண்மை வெளியாகும் நேரம் வந்தது கேளடி கேளு. வேலை பண்ண தங்கண்ண துறண்ண காத்தியண்ண எல்லாரும் சீக்கிரம் ஓடி வாங்க. இங்க யாரும் அடிபட்டு
செத்து கிடக்குறாங்க. சீக்கிரம் வாங்கண்ணா. கண்ணி, என்ன யாருது? தண்ணி கொண்டு வா சீக்கிரம். தெரியவில்லை அண்ணா. பாவம், பலமான அடிபட்டு இருக்கிறது. பலியன் கூட ஆட்கள் இவரை துரத்தி வந்து தாக்கினார்கள். நாங்கள் விரட்டி வந்தோம். அதோ ஓடுகிறார்கள். யாரப்பா நீ? என்ன நடந்தது? சொந்த ஊர் வலியங்கோடு. ஆனால் வலியங்கோட்டுக்கு நான் எதிரி. என் தந்தை பலி கொடுக்க மறுத்தார் என்று அநியாயமாக தண்டித்துக் கொண்டு விட்டார்கள். அதற்கு பழி தீர்த்துக் கொள்ள திவானிடம் சென்றேன். அதன் விளைவுதான் இந்த வேதனை. வலியன்கோட்டு ஆட்சி சக்கரம் என்றைக்குத்தான் ஒருங்கி சிதறமோ தெரியவில்லை. ஆத்திரப்படாதே தம்பி, அக்கிரமக்காரர்களுக்கு அழிவு மெதுவாகத்தான் வரும். ஆனால் திடீரென்று வந்த தலைவனே, உன் தந்தையை கொண்ட கரங்களை ஒதியமிலார் போல் ஒடித்திரைய ஒரு நாள் வரத்தான் போகிறது. கவலைப்படாதே, எங்களோடு வா. உங்கள் இருதயத்தில் இந்த ஏழைக்கு இடம் கிடைத்ததை எண்ணி எண்ணி மகிழ்கிறேன். ஆண்டவனே பார்த்து என்னை உங்களிடம் அனுப்பியிருக்கிறேன். வேங்க போய் சொல்றீங்க. ஆண்டவன் பார்த்து இவர் அனுப்புனாராம். அங்கே இருக்கண்டி தானே முதல்ல உங்களை பார்த்தா சொல்லிச்சுது. வாங்க மாமா வாங்க. என்னப்பா சாப்பாட்டு வேளையிலே ஒரே சிரிப்பு? ஒண்ணுமில்ல மாமா. ஒண்ணுமில்ல தாத்தா, நம்ம வீட்டுக்கு விருந்தாடி வந்திருக்கிறாங்கல்ல, அவங்க கிட்ட உரையாடிக்கிட்டு இருந்தோம். யாரது? இவர்தான் மாமா. வயற்காட்டில் இருந்து நாங்கள் திரும்ப வரும் வழியில். ஓ, தெரியும் தெரியும். எல்லாம் உன் தங்கை ஆதியோடந்தமாக கூறிவிட்டார். திருமேனி, இவர் என்னுடைய மாமனார். வாழ்க. செல்லையா என்று பெயர். செல்லையா என்று வீடு சொல்லிவிட்டது, வாய்யா என்று காடு அழைக்கவில்லை. அவ்வளவுதான். அதற்குள் என்ன? உங்களை போன்ற பெரியவர்கள் இன்னும் எவ்வளவோ நல்ல காரியங்கள் செய்ய வேண்டி இருக்கிறது இந்த உலகத்திற்கு. இதோ சிங்கக்குட்டிகள் மாதிரி நீங்கள் இருக்கிறீர்கள் தங்க தாய் நாட்டை காப்பாற்ற. நான் எதற்கு இனிமேல் கிழப்புலி கிழப்புலி? அப்பா, இலை போட்டமா? சாப்பிடுறீங்களா? வேண்டாம்மா, பசும்பாலாவது சாப்பிடுங்கப்பா. அவரு கொடுக்காதீங்க, என்கிட்ட கொடுங்க. நான் வளர்றவன் என்ன கவனிக்காம ஒரு ஏண்டா வயசு சிங்கமுத்து, ஏன் தடுக்கிறாய்? நான் என்ன பால் சாப்பிட்ட வீட்டிற்கு பாதகமா நினைக்க போகிறேன்? அவன் கிடக்கிறான் குறும்பன். உடம்பா இங்கே. என்னவோ நீங்க சாப்பிடலன்னா நான் குடிக்கலான்னு பார்த்தேன். சே சே, யாரு முகத்துல முழிச்சனோ தெரியல. உனக்கு பால் தானே வேண்டும்? ஆமா. இந்தா திருக்குறள். இதிலே அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால், 3 பாலும் இருக்கிறது. உன் ஆசை தீர குடி. இப்பால் தான் குடிப்பீங்களா? கையில இருக்கிற அப்பால். அப்பால் அப்புறம் சாப்பிடலாம். இப்போ சும்மா. ஏன் நீ திருமேனி பார்த்ததும் என்னடி நினைச்ச? ஐயோ பாவம், பொழைப்பாரோ பொழைக்க மாட்டாரோ நினைச்ச. நீ என்னடி நினைச்ச? யார் பெத்த பிள்ளையோ ஊரார்கிட்ட இப்படி உதப்படுதேன்னு நினைச்ச. நீ நல்ல மனுஷன்னு நினைச்ச. அங்கே இருக்க நீ. அவரை பார்த்ததும் நீ என்ன நினைச்ச? போடி, நான் ஒண்ணும் நினைக்கல. நிஜமாவா? நிஜமாத்தா. ஏ சந்திரா, அவர் பேர் என்ன சொல்லு? திருமேனி. கமலா, நீ சொல்லு. திருமேனி. திருமேனி. அங்க இருக்க நீ. அவர் பேரை நீ சொல்லு. பேர் சொல்ல மாட்டியா? போதும். நான் கையை கழுவிட்டேன். ரொம்ப நன்றி. கவனிக்கல. என்ன ஏன் இப்படி எல்லாம் கவனிக்கல? கண்ணு இருக்குது, கவனிக்கிறோம். சரதா விடுங்க. நான் வந்து இல்ல பரவாயில்ல. கையை கழுவுங்க. ஓஹோ, உங்களுக்கு ஒண்ணுமே புரியல.
இல்ல. இந்த மலைவாசத்தை பற்றி நீங்கள் ஒவ்வொருவரும் என்ன நினைக்கிறீர்கள்? நான் இங்கு வந்தது முதல் கற்பனை உலகத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறேன். சிங்கார காட்சிகளை, சிந்து பாடும் அருவிகளை காணும் போது நானும் என் ராணியும் இந்த இடத்திற்கு தனியாக வந்தால் எப்படி இருக்கும்? காஞ்சனா, உனக்கு எப்படி அம்மா இருக்கிறது இந்த மலைவாசம்? காசிக்கு போயும் கர்மம் தொலையவில்லையே என்று இருக்கிறது. வாழ்க மன்னா, வணக்கம் பல. தலைதாட்டுகிறேன் தங்கள் ஆட்சிக்கு. வாருங்கள். என்ன செய்தி? இன்று மலைவாழ் மக்கள் திருவிழா நடக்கப் போகிறது. அதில் மன்னர் பிரான் கலந்து கொண்டு. கூடாது கூடாது, மன்னருக்கு பூரண ஓய்வு தேவை. அப்படியானால் நான் மருத்துவர்கள் கட்டளையை மீறக்கூடாதே. இளவரசியாவது. காஞ்சனா, நீ போய் பார்த்து வாமா விழாவை. சரிப்பா. நீங்களும் இங்குள்ள வன விலங்குகளை வேட்டையாட வேண்டும் என்று எனக்கு மிகவும் ஆசையா இருக்கிறது. கூடாது கூடாது, இங்கே காட்டிலே உள்ள மிருகங்கள் யாவும் மிகவும் சாதுவானவை. அவைகளை நாம் புண்படுத்தினால் பின்னால் நமக்குத்தான் ஆபத்து. மறை தலைவரை, அங்கு காட்டு மிருகங்கள் ஏராளமாக வரும். அப்படி ஒரு நடனம் ஏற்பாடு செய்திருக்கிறோம், மனிதனுக்கும் மிருகங்களுக்கும் உள்ள குணாதிசயங்களை வைத்து. இளவரசி, ஜாக்கிரதையாக போய் வாமா. மிருகை நந்தான் உயர்ந்தது, மனிதனை காட்டிலும் சிறந்தது. தந்தானே 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 தானே 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 தானே. மிருகை நந்தான் உயர்ந்தது, மனிதனை காட்டிலும் சிறந்தது. பணவெடியாலே புலி அலையாது, இனத்தை இனமே எதிர்க்காது. பணவெடியாலே புலி அலையாது, இனத்தை இனமே எதிர்க்காது. மிருகை நந்தான் உயர்ந்தது. தந்தானே 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 தானே 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 தானே. பெரியது யானை, மற்ற உயிர்களின் உழைப்பை திருடாது திருடாது திருடாது. உருவினில் பெரியது யானை, மற்ற உயிர்களின் உழைப்பை திருடாது. உணவை பதுக்கிடும் தொல்லை எங்கள் உள்ளத்தில் என்றும் இல்லை. அடுத்தவன் பொருளை பறிப்பதும் இல்லை, அநியாயம் இல்லை காட்டிலே. குடிசைகள் இல்லை, மாளிகை இல்லை, குடிசைகள் இல்லை, மாளிகை இல்லை, குமுறும் ஜாதி மதமில்லை. மிருகையினம்தான் உயர்ந்தது, மனிதனை காட்டிலும் சிறந்தது. தந்தானே 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 தானே 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 தானே. மிருகையினம்தான் உயர்ந்தது, மனிதனை காட்டிலும் சிறந்தது. மிருகையினம்தான் உயர்ந்தது, மனிதனை காட்டிலும் சிறந்தது.
மனம் தூவும் மாலை வேளை கொண்டாடவே விழா கொண்டாடுவோம் அன்பாலே ஆனந்த பண்பாடுவோம் ஒன்றாகவே விழா கொண்டாடுவோம் அன்பாலே ஆனந்த பண்பாடுவோம் ஒன்றாகவே விழா கொண்டாடுவோம் அன்பாலே ஆனந்த ரொம்ப நன்றிங்க. நாங்க இன்னைக்கு முழிச்ச முகம் நரி முகங்க. ஆமாங்க, இல்லன்னா நாங்க சாக வேண்டியதா. என்னமோ தெய்வாதீனமா தப்பிச்சோம். ஓஹோ, தெய்வாதீனமா தப்பி வந்தீங்களா? அப்ப மறுபடியும் தெய்வாதீனமாவே தப்பி வாங்க போங்க. ஐயோ ஐயோ, இல்லைங்க, நீங்க தப்புங்க. நீங்க தான் தெய்வம். ஆமாங்க. அப்படி வாங்க வழிக்கு. ஐயோ ஐயோ, என்ன காப்பாத்துங்க. தனியா இருக்குங்க, பயமா இருக்குது. ஐயோ போகுதுங்க, படகு போகுதுங்க. ஐயோ என்ன காப்பாத்துங்க, சீக்கிரங்க. அப்பா ஆமா, நீங்கெல்லாம் யாரு? நாங்க இவங்க இல்ல இல்ல வந்து நாங்க மலைச்சாதி பொண்ணுங்க. ஆமாங்க, என் பேரு மைனா. என் பேரு மரங்குத்தி. ஆமா. மைனா மரங்குத்தி. ஐயா பேரு கருடன். கருடனா? அதான் மூக்கு வளைஞ்சுகிட்டு இருக்கு. ஏய் சும்மாடி. அப்ப நீங்க கருடனும் இல்ல குருடனும் இல்ல. என் பேரு தம்பிதுரை. அதோ நம்ம ஆளுங்க எல்லாம் தேடிட்டு வர்றாங்க. அப்போ நாங்க வர்றோம். நாளைக்கு வருவீங்களா? நீங்க எங்களை காப்பாத்தினதுக்கு இந்த ஏழை நண்பளிப்பு. எவ்வளவு முயற்சி செய்தும் ஒன்று முடியவில்லை. சிலை மறைத்து வைக்கப்பட்ட இடம் தம்பித்துறை தங்கத்துறை இருவருக்கு மட்டும்தான் தெரியுமா? அப்படியா? உன்னை பற்றி அவர்கள் சந்தேகப்படவில்லையே? இல்லை. இவ்வளவு ஏமாளிகளிடம் ஒரு காரியத்தை சாதிக்க முடியவில்லை உன்னால். ஏமாளிகளாயிருக்கலாம், ஆனால் ஏற்பவர்கள் இல்லை. அப்பா சொன்னபடி அவர்கள் கொள்ளைக்காரர்களும் கொடுமைக்காரர்களும் அல்ல. எல்லோரும் நல்லவர்கள், நாணயம் உள்ளவர்கள்.
அத்தனை பேரும் பாடுபட்டு உழைக்கும் பாட்டாளிகள். நன்றா இருக்கிறது உன் பிரசங்கம். அவர்கள் நல்லவர்களா கெட்டவர்களா என்று தெரிந்து கொள்வதற்காக உன்னை இங்கே அனுப்பி வைக்கவில்லை. மேலும் ஒற்றனாக வந்திருக்கும் நீ வீணாக நாட்களை கடத்தினால் எந்த வினாடியிலும் உன்னை அவர்கள் தெரிந்து கொள்ளக்கூடும். அதனால் உனக்கு ஆபத்தும் நேரும். பாரப்பா, என்னை தேடினாலும் தேடுவார்கள். நீ புறப்படும் உடனே. சரி, நான் வருகிறேன். இன்னைக்கு அருமையான சந்தனம் பூசிக்கங்க. ஆமா ஆமா, அதுக்குள்ள எங்க போற? நீதான் பூசி விட கூடாதா? இன்னும் இளமையாத்தான் இருக்க பாக்குறீங்க. ஆஹா, இப்ப என்ன, நம்ம எத்தனை பேரம் பேத்திக்கு பாட்டம் பாட்டி ஆயிட்டோம். இன்னும் தாய் தந்தையா கூட ஆகல. சர்தாம் பூசி விடு. அதுதான், இன்னும் சில மாதங்கள்ல தந்தையாக போறீங்களே. அப்பா, பல நாளே கவலைக்கு பிறகு பிறக்க போற பிள்ளை. ஆமா, ஆனா பெண்ணா? ஏ, ஜோசியம் கேளுங்களேன். அவனை கேட்டா 2ல 1ன்னு உறுதியா சொல்லிடுவான். இதே ராணி, ஆணாக பிறந்தா நம்ம அங்கேற்கண்ணிக்கு பிறக்க போற பொண்ணையே இவனுக்கு கட்டிடலாம் இல்லையா? ஓ, அப்படியானா இன்னைக்கே நிச்சயதார்த்தம் பண்ணிடலாமா? எங்க? இதோ வர. அங்கேற்கண்ணி இன்னும் தூங்கலையாமா? இதோ தூங்க போறேன். அது என்ன? ஒண்ணு இல்ல நீ. எங்க பார்ப்போம். ஒண்ணு இல்ல நீ. எங்க? ஒண்ணு இல்ல. உனக்கு எப்ப பார்த்தாலும் படம் வரையறதானா வேலை? நாளையாவது தூங்குமா? சரி நீ, இதோ தூங்கிடுறேன். இந்த நீ வரைந்த படம் என்ன வேண்டும்? ஒன்றுமில்லை. இசை இன்பம் பருகினேன். வருகிறேன். இசை என்றால் உனக்கு மிகவும் பிடிக்குமா? ஈதலும் இசைப்பட வாழ்தலும் தமிழருக்குரிய பண்புகள் அல்லவா? வள்ளுவன் குன்றம் முழுவதும் எங்கே தொட்டாலும் தமிழ் மணக்கிறது. அங்கையர்கண்ணி, உங்கள் குடும்பம் இசைப்பட, அதாவது புகழுடன் வாழுகிறது உண்மை. ஆனால் ஈதலிலேயே இங்கு. ஏன் இல்லை? யார் சொன்னது? தனக்கு இல்லாவிட்டாலும் மற்றவருக்கு ஈதலே எங்கள் வழக்கம். அதுதான் இல்லை. உன்னை பொறுத்தவரையில் என்னிடம் இருந்ததை வாங்கிக் கொண்டாய். ஆனால் உன்னிடம் உள்ளதை எனக்கு இன்னும் தரவே இல்லை. எதை? உன் இதயத்தை. சரி சரி, நான் போறேன். இதயத்தை கொடுத்தா போல இதயம் அங்கேயே கொடுத்துடாதீங்க. அங்கையர்கண்ணி, எவ்வளவு துணிச்சல் உங்களுக்கு! எண்ணி துணிக கருமம் என்று சொன்னாரே தவிர
எண்ணி துணிக காதல் என்று கூறவில்லையே. ஓஹோ. தம்பி திருமணமாகாதவன் துள்ளுகிறார். இதோ எனக்கு வாய்த்தது போல அவனுக்கும் ஒன்று வாய்த்து விட்டான். பிறகு அமைதி, பொறுமை, அரசியல் யூகம் இவைகளை பற்றி எனக்கு மேலே அவனும் பேசுவான். ஆமா, தம்பி கல்யாணத்துக்கு முன்னாடி தங்கச்சி கல்யாணத்தை முடிச்சு வைங்க. ஏன், என்ன விஷயம் இதே ராணி? ஆமா, அங்கே இருக்கண்ணி எங்கே? குரல் மன்றத்தின் அருகே இருக்கிறாள். அங்கே என்ன செய்கிறாள்? திருமணியோடு பேசிக் கொண்டிருக்கிறாள். திருமேனியோடா? ஆமாம். திருமேனியோடு? திருமேனியோடு என்ன பேச்சு? திருக்குறளில் அறம், பொருள் என்ற 2 பகுதி எதற்காக? அனாவசியம். கடைசி பகுதி மாத்திரம் போதாதா என்று இருவரும் விவாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். என்ன? குரல் மன்ற தருகே அங்கே கண்ணி திருமேனி தன்னந்தனியா? வாலிபம் வாலிபம். வள்ளுவர் வாரி வாரி வழங்கிய தமிழ்காதல் வாழ்க. நாமும் வாழ்த்த வேண்டியதுதான். கண்ணோடு கண்ணினை நோக்கொக்கின். செம்போடா, உடனே சென்று அங்கே கண்ணி திருமேனி இருவரையும் அழைத்து வா. தங்கத்துறை, நீங்க சும்மா இருங்கள் மாமா, நீ போ உடனே. வாய்ச்சொற்கள் என்ன பயனும் இல்லை. காலை அரும்பி பகலெல்லாம் போதாகி மாலை மலரும் நோய். என்ன நோய்? எங்கே சொல்லு பார்க்கலாம். போங்க. தெரியவில்லை தெரியவில்லை. வள்ளுவருக்கே அவமானம். தெரியும் எனக்கு. காதல் நோய். அந்த நோய்க்கு மருந்து கொடுக்க உங்கள் இருவரையும் அழைத்து வரும்படி உத்தரவு. யார்? உங்கள் திருக்குறள் ஆராய்ச்சி பற்றி அண்ணியார் அண்ணனுக்கு தெரிவிக்க அண்ணன் ஆணையிட்டார். உடனே உங்களை கொண்டு வர வேண்டும் என்று. புறப்படுங்க. வாங்க ஐயா, வாங்க. உங்களுக்காக எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. போங்க. அப்படியா? ஏய்யா, சும்மா இருக்கண்ணே, பேசாம இருங்க, தடுக்காதீங்க. ஏய்யா, இந்த வீட்டுல நீ இருக்கிறதுக்கு இடம் கொடுத்தா இப்படியா நம்பிக்கை துரோகம் பண்ண சொல்லுது? சிங்கமுத்து, என்ன மன்னிச்சிருங்க. இருயா, நான் மன்னிக்கலாம், என் அண்ணன் மன்னிப்பார். எங்க அண்ணன் திட்ட கத்தி மன்னிக்குமா? என்னய்யா, இது அதுக்கு முன்னே அந்த யோசனை இருக்கணும். போங்க, இங்க இல்ல, அங்க போங்க. அண்ணா. ஆமா, நான் அண்ணன் தான், நீ தங்கச்சி தான். புத்தி நல்லா இருந்தா கத்தி சும்மா இருக்கும். இப்ப கழுத்துக்கிட்ட வந்துருக்கு. போங்க போங்க. என்ன அக்கிரம் ஐயா. அண்ணே, யாரு இனிமே விருந்தாளி வந்தாலும் சரி, வீட்டுல வச்சு சோறு போடப்படாது. சரி, மூட்டை கட்டி கொடுத்துங்க, எங்கேயாவது கோயில்ல உட்காந்து திங்கிட்டு. அண்ணா, என்னை மன்னித்து விடுங்க. அதே பைத்தியம், எழுந்துரு. பயந்து விட்டாயா அம்மா? உன் மனதுக்கேற்ற மணவாளன் அமைய வேண்டும் என்றுதானே இத்தனை நாளாக காத்திருந்தோம். அண்ணா, நீங்களே என் தெய்வம். தங்கச்சி, தங்கச்சி, முதல்ல பெண் தெய்வத்தை வணங்கு. அண்ணிதான் இவ்வளவுக்கும் காரணம். அண்ணி, அங்கே பெண். அங்கதர தாம்போல மாற்றி போடலாமே. முதல்ல மாப்பிள்ளை விட்டாரிடம் கொடுங்க. யார் மாப்பிள்ளை விட்டார்? இப்போதைக்கு நானே மாப்பிள்ளை வீட்டுக்காரனாக இருக்கிறேனே. சிறு வயதில் காணாமற் போன என் மகன் மட்டும் இருந்திருந்தார், இப்போது நான் தானே அதிகாரப்பூர்வமான மாப்பிள்ளை வீட்டுக்காரனாக இருந்திருப்பேன். அங்கையர்கண்ணியை திருமணம் செய்து கொள்ள நான் பெற்றிருந்தேன் ஒரு அழகான மகன். ஆனால் அவன் இருந்தார், இந்நேரம் உன்னை போலத்தான் இருப்பான். 20 ஆண்டுகளுக்கு முன் மலைநாட்டு திருவிழாவில் காணாமற் போது என் மகனைத்தான் சொல்கிறேன். மலைநாட்டு திருவிழாவில் என்ன? மலைநாட்டு திருவிழாவில் காணாமல் போய்விட்டானா? ஆமா, அவன் பெயர் கூட மதிவான். அதையெல்லாம் இந்த நல்ல நேரத்தில் நினைப்பான். காரியமாகட்டும். என் தங்கை அங்கையர்கண்ணி திருமேனிக்கு திருமணம் செய்து கொடுப்பதாக சம்மதித்து பெரியவர்கள் முன்னிலையில் உறுதி கூறுகிறேன். வாழ்க. வள்ளுவரும் திருக்குறளும் போல் திருமேனி அங்கையர்கண்ணி வாழ்க. இதே பெண்ணை அழைத்துக் கொண்டு போய் மணவிழாவிற்கான உடைகளை அணிவித்து விரைவில் ஆக வேண்டியதை பாரம்மா.
அடடே, மாப்பிள்ளை தோழன் யாருமே இல்லையா? எங்கே அந்த சிங்கமுத்து செங்கோடன்? பரவாயில்லை, நானே போய். தங்கதுரை, மாமா, திருமேனிக்கான உடைகளை கொடு. சீக்கிரம் மாப்பிள்ளை கூட வா. என் அருமை நண்பனுக்கு திருமணம் நடக்கிறது. அதை பார்த்து வாழ்த்து கூற வேண்டாமா? அதற்காகத்தான் வந்தேன். என்ன சொல்லுகிறேன்? திவான் உத்தரவு. இந்த திருமணம் நடக்கக்கூடாது. மாரப்பா, நான் துர்பதிக்க மணமேடையில் எந்த குழப்பமும் செய்யாதீர்கள். அங்கேயர் கண்ணிக்கும் எனக்கும் நடக்கும் இந்த திருமணத்தால் வலியங்கோட்டுக்கும் வள்ளுவன் கூட்டத்திற்கும் சமாதானம் ஏற்படவே வழி இருக்கிறது. அப்படியெல்லாம் உலகாது. தங்கதுரை, தம்பிதுரை முதலியவர்களை இந்த இடத்தில் சுலபமாக கைது செய்து விடலாம் என்ற காரணத்திற்காக உன் கல்யாணத்தை இதுவரையில் அனுமதித்திருக்கிறார் திவான். ஆனால் அங்கேயர் கண்ணியின் கழுத்தில் தாரி ஏறுகிற நிகழ்ச்சி நடக்கவே முடியாது. அதற்குத்தான் நான் தடை. பின்னால் வருகிறது படை. திருமணம் முடிந்ததும் பாரு, சில நாட்களில் எல்லோரும் சேர்ந்து வாழும் நண்பர்களாக மாறுகிறோமா இல்லையா என்று. கதை அளக்காதே. நீ அவளுக்கு தாலி கட்டக்கூடாது. மாரப்பா,